ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெட்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றுற வீடியோ தான். எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து சுற்றலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகலாம். பேபிமாவோட நேற்று வந்து முழுக்க என் ஆசைகள் நிறைவேறியது. என்னோட ஆசைலையும் கோயம்புத்தூர்லேயும் இன்னைக்கு வந்து பேபிமா ஆசைகள். அப்படி பேபிமா என்ன ஆசை வைக்குது, என்னெல்லாம் நிறைவேற்றுதுன்றத பார்க்கலாம். இந்த பார்த்துட்டீங்களா, பேபிமாவே வந்து பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்னென்னலாம் பண்ணுறோம், எப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்றத பார்த்து நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கிறோம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்து பேபிமா வந்து அவங்க தங்கச்சி ஆஹா ஓஹோ அப்படின்னு பாராட்டினுக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம்ப்பா மௌனா சமையல். நேற்று சாப்பிட்டேன், இன்னைக்கு சாப்பிட்டேன். ஏன்னா வந்த இடத்துல ஃபங்க்ஷன் இடத்துலேயே நம்ம பார்த்துட்டு போயிடுறோம்ல. ஃபர்ஸ்ட் டைம் அவள் வீட்டுக்கு இப்போ தான் வரோம். தலைக்கறி எனக்காக, அப்புறம் சுட்டுக்கொழுப்பு ஆக்சுவலி சூப்பர். நாங்கள் வந்து சுட்டுக்கொழுப்பு தனியாலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சதில்லை. அப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் அம்மா செய்வாங்க தோஞ்சல் குழம்பு, அதுதான் இது. அப்படியா? அதான் போட்டியில வர்றது தானே தோஞ்சல். இல்ல நுரையீரல். கரெக்ட் அது. ஆமா ஆமா, அது நுரையீரல். என்னமோ டப்பா சொல்லுவாங்க எங்க அம்மா. நொரடப்பா. அதுக்கு பேரு என்னது? தொம்மை. ஆனா அது ஜாஸ்தி செய்ய மாட்டாங்க எங்க அம்மாவும். ஆமா, அது ஹார்ட்டுக்கு நல்லது. அதெல்லாம் இது இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, தோஞ்சல்னா இந்த இது இருக்குல்ல, சுத்துக்குழப்பு போட்டு கீரை போட்டு ஒன்று பண்ணுவாங்க, செம்மையா இருக்கும். அவங்க அம்மா செய்யற சமையல். திருப்தியா என் தங்கச்சி கையில நல்லா சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. சாப்பிட்டு நல்லா தூக்கம் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். நாங்க 2 பேரும் ஒரு வேலையா வந்துட்டு நாங்க கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நேரா கோயம்புத்தூர் போய் அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் திரும்பி நம்ம ரிட்டர்ன் வரணும். அதுக்குள்ள அங்க வெத்தலைப்பட்டி, பிரேம் சொல்ற மாதிரி வெத்தலைப்பட்டி திறந்து வச்சிருக்கிறவங்க எல்லாம் மூடிடுவாங்க. அவங்க மூடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேபிமா ஆசைகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா நிறைவேற்றிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. ஐயோ, மண் சட்டிப்பா. ஆனா இந்த ரோடு சைடுல நிறைய இருக்கும்பா, கண் குளிர்ச்சியா இருக்கும்பா. அதையும் வாங்கி தர மாட்டேன்றியே. எதுக்கு அது மண் சட்டி? ஏய், எத்தனை சட்டி வச்சுனுக்குற நீ வீட்லயே? இருந்தாலும் சும்மாவே சட்டியா வாங்கி வச்சு வீட்டை ரொப்பிட்டு வைப்பா நீனு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது நல்லது இன்னும் நல்லா வீட்டுக்கு ஏதாவது அழகு பொருள் ஏதாவது கிடைக்குதா அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா நம்மளோட இதுல வைக்க. மண்வெட்டி கடப்பாரு, அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குது பாரு. எங்க அந்த பக்கம் பாரு, அந்த கார்டனிங் டூல்ஸ் எல்லாம் நிறைய ரோட்ல போட்டிக்கிறாங்க பாரு. வரும்போது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்தோம், காரை தூக்கிட்டு வந்து போட்டுட்டு கொஞ்சம் கோயம்புத்தூரில் அப்படியே அலசுன்னு அலசலாம் அப்படின்ட்டு. ரொம்ப வருஷமாகுது அப்படி வந்து. போன வருஷம் கூட நான் வரவே இல்லை. நான் வந்து ஒரு 3-4 வருஷம் ஆகுதாப்பா வரல. இந்த வருஷம்தான் வந்தேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட 17 வருஷம் குப்பை கொட்டின ஊர் கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் அண்ட் கோயம்புத்தூர். ஸோ ஒரு மாதிரி நல்ல ஜாலியாக இருக்குது பார்க்கும்போது. ஆனால் ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட்லாம் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது கோயம்புத்தூர்லேருந்து வெக்கேட் ஆகி சென்னை போய் வந்து பார்த்தா ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட்லாம் சொல்லிக்கிற லெவலுக்குலாம் டெவலப்மெண்ட்லாம் இல்லை. நான் எப்படி பார்த்தேனோ அதை விட சும்மா ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் சின்ன குடிசையெல்லாம் திடீர்னு அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடும், அந்த மாதிரி நினைச்சியா? ஆமாம், கோயம்புத்தூர் ஆஹா ஓஹோ இப்போ இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு இந்த அம்மா போகும்போதெல்லாம் சொல்லும். இந்த வாட்டி வந்தப்போ தான் நான் ஃபுல்லாக முழுசாக சுற்றி பார்த்தேன். ஒன்றும் பெருசாலாம் எனக்கு தெரியல, பட் டெவலப் ஆகிருக்குது. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. சரி ஓகே, அப்படியே கிராஸ் கட் ரோட்டில் சுற்றுவோம். பீகாக் எல்லாரும் கிளம்பியாச்சு. எங்க போறோம்? எங்க சொந்த ஊருக்கு போறோம். எந்த ஊருடா? கைலி கொடிவேரி சொல்லு. கொடிவேரி சொல்லு. இப்போ அது உங்க ஃபாதர் ஊர் தானேப்பா? எப்படியா சாமி செட்டிப்பாளையம் எங்க அம்மா ஊரோ, அதே மாதிரி சதுமுகம் எங்க அப்பா ஊர். ஆமா, சதுமுகம் எங்க அப்பா ஊரு. எங்க ஊரு கொடிவேரிக்கு வந்தாச்சு. ஆமா, பேபிமாவோட ஊருக்கு வந்தாச்சு. பேபிமா ஊரு குஷியில இருக்குது. வர வழியிலே அவங்க அண்ணன் எல்லாம் பேசி கன்ஃபார்ம் பண்ணிச்சு தண்ணி இருக்கா அப்படின்ட்டு.
தண்ணி இருக்கு அப்படின்னாங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே ஓகே, தேங்க்யூ. எங்க மற்றவங்களாம் கீழே போயிட்டாங்க. தண்ணி பாரு நிறைய போகுது. போப்பா மாடு குளிக்கிற மாதிரி போய் குளிப்பா, ஓடுப்பா. நான் இல்ல, ஒருத்தன் குளிக்காம சென்னையில செஞ்சுக்கிறான் பாரு. நானும் குளிக்கலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அது இதுன்னு ஒரே டார்ச்சராக இருக்கும். அதனால் காஞ்சிடோன்லாம் இப்போ அடிக்கிற வெயில்லன்னா. ஹாய் சார், ஹாய். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம் ஹாய். ஓகே, என்ன போய்மா? இரு நான் ஊரை ரசிச்சுன்னு இருக்கேன். ஓ ரசிக்கிறா? ஏய் நல்லா வருதுப்பா. சொல்றவா 20ஆம் தேதி ஒரு ரீல்ஸ் ஒருத்தவங்க யாரோ போட்டிருந்தாங்க, தண்ணியே இல்லைன்னு போட்டாங்க. ஓடுது போய்மா. பா என்னப்பா இப்படி ஓடுற? என்னப்பா யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. முந்தா நேத்து தண்ணி இல்லைன்னாங்க. என்ன யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க? தண்ணி நிறைய வந்துச்சு போல. ஏன் இப்ப அலோவ் பண்ணலையா யாரையும்? ஏன் டைம் க்ளோஸ் தான். வாய்க்கால் பக்கம் போயிடலாமா? வாய்க்கால்ல நல்லா இருக்குதா? இங்கதான் நல்லா இருக்கு. போய் இப்படி போக முடியாதா? தண்ணியே இல்லைன்னாங்க. ஆனா இங்க எவ்வளவு தண்ணி ஊத்தின்னு கிடக்குது பாருப்பா. போலீஸ் வந்து எல்லாரையும் தொத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாங்குன்னு ஓடி வந்ததே இதுக்குதான். ஐயோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ குளிக்கிறதுக்கு மேக்கப்லாம் போட்டு வந்துட்ட சிபி. என்னப்பா இதுக்குதான் முதல்ல வந்திருக்கணும். இப்பதான் வந்தோம் உள்ள, இப்பதான் வந்தோம். நாங்களே இதே ஊருக்காரர் தான். அதான் அந்த பக்கம் தானே வரணும். அதுல இருந்து அந்த பாலம் கிளம்ப. ஆமாங்க, போனீங்கன்னா அந்த தொட்டி இருக்கும். ஓகே. அந்த போவோமா ஊர்வலத்துல அந்த அதாவது இது எங்க ஊர் தான், சொந்த ஊர், எங்க அப்பா ஊரு. நான் சின்ன பிள்ளைல இங்க வந்து குளிச்சு வந்துக்கிறேன். ஆமாப்பா இதுதான் இல்ல லாஸ்ட் டைம் பரிசல்ல வந்தோம்ல, அந்த சாலை போட்டு இருந்துச்சு. இந்த சைடு அந்த கம்பம் இருக்கு பாருங்க. ஆமா, அதுல வந்து உங்களுக்கு அந்த கொய்யா கட்டை மாதிரி வச்சு அதுலதான் அந்த சோளக்கருதெல்லாம் காஞ்ச மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா உள்ள தண்ணி வந்து இந்த மணல் எல்லாம் அங்க அடிச்சுட்டு இருந்துச்சு. அந்த லெவலுக்கு தண்ணி வந்துச்சு. இருந்தது. அப்புறம் காலைல அண்ணனுக்கு போன் நேத்து சுத்தமா கிடையாது. எங்க அண்ணனுக்கு போன் அடிச்ச காலைல வந்து பாத்துட்டு பயங்கரமான. அப்படியா? நேத்து நைட்டு சும்மா கொஞ்சம் தான் பெஞ்ச மாதிரி இருந்தது. கரண்ட் இல்லைங்க சார். அதனால எங்கேயும் தோட்டத்துக்கோ எங்கேயுமோ அந்த இருந்து எல்லாமே எடுத்துக்க முடியல. காலையில 6 மணில இருந்து சடவுன். போப்பா செம்ம லக்குப்பா உனக்கு. தண்ணி இருக்கிறதுனால நான் குளிக்க முடியல. அட்லீஸ்ட் என் பையனாவது கொஞ்சம் தலையை நினைச்சுக்கிட்டான். அவன் குளிக்க கூட போவேன். ஏன்னா என் ட்ரெஸ் ஆகுது, காஞ்சிரும் சீக்கிரம். 2 நாளா குளிக்காம சுத்தி நிக்குது. கொடி வரியில வந்துதான் நான் கழுவுவேன் என் உடம்ப அப்படின்னுட்டு. கழுவுவேன் உடம்புல பேக்க. ஓகே, ஒரு வழியா லக்கு ஓகே நீட்டாங்க. நமக்கும் தண்ணி வேற லெவல்ல வந்துட்டு இருக்குது. செம்மையா வந்து போயிட்டு நானும் போயிட்டு வா. யார் வேணான்னா நீங்க எல்லாம் இப்படி குளிச்சாதான் அவங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணுவீங்க. ஊழ்ந்து தொலை போகுது. சேர்ந்தா மாதிரி 4 நட ஒழுங்கா நடக்காது. ஓடியாரா இப்போ அங்க இருந்து தண்ணின்ட்டு. ஸ்பெஷல் பர்மிஷன்ல நாங்க மட்டும் போறோம். அவங்க 2 பேர் தான் குளிக்க போறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் குளிக்கிட்டோம். அங்க பேபிமா விளையாடிட்டு இருக்குது. நானும் சிபியும் இங்க கேமராவை தூக்கின்னு சுத்தின்னு இருக்கிறோம். வாவ் வாரே வா, செம்மையா இருக்குது. போங்க. புடிச்சுக்கோடா, புடிச்சுக்கிட்டே குளி. போங்க அப்படியே புடிச்சுக்கிட்டே போ. அமைதியா இருக்குதியா. பேபிமா அங்க ஓரமா குளிக்குது, கரையோரம். அழகா இருக்கு. ஓகேவா? போகாதீங்க, வாங்க அப்படி போகாது. இப்படி வா, இப்படி வா. போங்க உள்ள போங்க டக்குன்னு. இந்த ஓரத்துல இப்படி கம்பியை பிடிச்சி நின்னுக்கோ. நீயும் உட்காந்துக்கோ. அப்படியே ஓரத்துல கால் வச்சு உட்காந்துக்கோங்க எல்லாம். நீயும் ஓடி போய் உட்காந்துக்கோ. அப்படி உட்காந்துக்கோப்பா.
முடிஞ்சிச்சா? ஆசை நிறைவேறிச்சா? உன் பக்கெட் லிஸ்ட்ல எத்தனை இருந்தது? என்ன எத்தனை உன் பக்கெட் லிஸ்ட்? ஒன்று தான் நிறைவேறுக்கா? எப்படி டீ குடிக்கும்போது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சுட 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 இங்க வச்சு டீ குடிக்கிறது சூப்பரா இருக்கு. டீ கொடுத்தாங்க நல்ல உள்ளங்கள். ஆமா நம்ம குடிப்போம் அப்படின்னு குடிச்சுன்னு எல்லாரும் போயிட்டாங்க. எவ்வளவு குடி ஒரு அடியா 2 நாள் அழுக்க கழுவிட்டான். சென்னையில அழுக்கானது கொடிவேர்ல கழுவணும்னு இருந்திருக்குது. வெக்கமா இல்ல நாய கொடிவேர்ல வந்து கழுவுது. அது எப்படி சொல்லுவீங்க? அவங்க தாத்தா கொடிவேரி வாரிசு. ஆமா அதெல்லாம் தாத்தாக்காக தியாகம் பண்ணிட்டான். எத்தனையோ வருஷம் கழிச்சு வந்து குளிக்கிறோம். சின்ன வயசுல வந்தது. ஆனா நாங்க வந்து குளிக்கும் போது அங்கெல்லாம் விட்டாங்க. இப்ப அங்கெல்லாம் விடுறது இல்ல. மேல குளிக்கும். இப்ப மேல யாருன்னா அப்படியே வழிக்கு கீழே வந்து உருவாங்க. பயங்கர பாசம். அதுதானே பறிச்சு போற இடம். ஆமா மேல அங்க நிக்கிறாங்கல்ல அவங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் இல்லையா? சும்மா சும்மா கிண்டலுக்கு. சரி வா வா போலாம். வந்துட்டோம். பரிசல்லையும் போலாம். வாப்பா. ஓ படகு ஈரமா இருக்குதுன்றியா? இல்ல ஈரம் இல்லாத படகுகள் தான் உட்கார வைப்பாங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. பயப்படுறாரு. உட்காரு. லாஸ்டா நான் அப்படியே எகிரி நடுவுல உட்கார்றேன். ஏன் போட்டோட கவுத்தி விட்டுறலான்ட்டா? போமா. லைஃப் ஜாக்கெட்டா? நீ போ. நீதான் ஹெவி வெயிட். குழந்தை எல்லாம் வேண்டாம். அல்ல அவங்க அம்மா பாத்துக்கிறேன்ட்டாங்க. உட்காந்தாச்சா? இப்படிப்பா நரவற நீனு. பாய் கூப்பிட்டா பாப்பாவை ஜாயிண்ட் அடிச்சுக்கோங்க. வந்தாச்சு. வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நிறைவேறிச்சு. நேத்தெல்லாம் நீ பார்த்த மாதிரி இன்னைக்கு நான்லாம் என் ஊர்ல என்ஜாய் பண்ணினுங்கிறேன். இது என்னோட நேட்டிவ் பிளேஸ். இவருக்கு 2மே நேட்டிவ் பிளேஸ். இது அப்பா ஊர் நேட்டிவ் பிளேஸ் கொடிவேரி. அம்மா ஊர் நேட்டிவ் பிளேஸ் தான் பெருநாய்க்கபாளையம். ஹாய் பியூட்டிஃபுல் லேடீஸ். ஓப்பனிங் சீன் அப்படி போனானே இந்த வீடியோ நமக்கு இல்ல. இங்கேருந்து அப்படியே ஜாலியா. ஆனா இந்த கிளைமேட்டுக்கு பரிசல். ஆனா கைடுங்க crocodile இருக்கும். crocodile இருக்கும். crocodile இருக்கும். இதெல்லாம் crocodile கிடையாது. இல்லடா வெயிலுக்கு வந்து எதுமே என்ஜாய் பண்ணிருக்கேன். இருக்கு. பவன் சேகர்ல இருக்க தண்ணி தானே இங்கே வருது. அங்கேயே இருக்கு. ஏன்னா இருக்குல்லண்ணா இங்க முதல்ல இல்ல. ஆனா அங்க இருக்குல்ல பவன் சேகர்ல. இல்ல எனக்கு அங்க இருக்கு தெரியல. பட் ஏன் இல்லைன்னு சொன்னா மீன் இறங்கி பிடிக்கிறேன் மீன் காலையில. அதனால இருக்க தெரிஞ்சிருக்கு. எனக்கு தண்ணிக்குள்ளே இறங்கும். அதான் 360 எடுத்து வந்துக்கலாமா? என் பேக்ல பேக் வேற தூக்கி உள்ள வெச்சோம். ரிங்கா ரோசஸ் போடுறோம் பாருங்க. எந்த பேக்ல? வீட்ல இருக்குதோ 360. வேற எல்லாம் கத்துங்க. எல்லாம் ஓப்படுங்க. ஐயோ என்னடா செமையா இருக்குது பாரு. இல்ல அது க்ளோஸ்ல இருக்குதா? க்ளோஸ்ல இருக்கும்போது நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருக்கும். அதனால திறந்தா இங்க பேக் வருதுன்னு நினைக்கிறேன். க்ளோஸ்ல இருக்குது. தண்ணி ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. இல்லையே ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. ஓபன் பண்ணா அந்த ஃப்ளோல தெரியுமே. நம்ம சொல்பா உன்னோட ஹிஸ்டரி. எங்க வந்து உட்கார்றோம்னா எங்க அண்ணா வீடு. எங்க அண்ணன் எங்க அண்ணி பாக்கலான்னு. இதுக்கப்புறம் எப்ப வரணும்னு எனக்கே தெரியாது. ஊர் பக்கம் ஏதோ அத்திப்பூத்தாப்புல வந்தேன் கொடிவேரிக்கு. இந்த பக்கம் வந்ததுனால ஆச்சு. பசங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டாங்க. அடையாளமே தெரியல. ஜீவித்த அடையாளம் தெரியல அவளுக்கு. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பையன் மட்டும் தான் தெரியும். அவளுக்கே தெரியும். ரெண்டாவது பையனை தெரியாது. 2 பேர் வந்தானுங்களா? நான் 2 பேரும் யாரு தெரியல. 2 பேரும் வந்தாங்க. யாருன்னு தெரியல. அவங்க அண்ணன்
பேபிமாவோட அண்ணன் ஒரு வார்த்தை, பொண்ணான வார்த்தை சொன்னாரு. என்ன சொல்லுங்க திரும்பி. பேபிமா என்ன மாதிரி ஆயிடுச்சு? அவங்க அம்மா மாதிரியே ஆயிடுச்சாமா. என்னப்பா நான் மட்டும் ஏதோ உனக்கு கிண்டலுக்கு பண்றேன் அப்படின்னு நீ நினைச்சுனுக்காத, உண்மை அதான். இல்ல நீங்க இல்ல மாதேஷ், நீங்க இன்னும் நல்லா கிளியரா அவங்க அம்மா மாதிரி பார்க்கணும்னா அந்த சேரை தள்ளி விட்டு கீழே உட்கார வச்சுட்டு ஏஞ்சிக்க சொல்லுங்க. அப்படியே அவங்க அம்மா மாதிரியே ஏஞ்சிக்கும். 4 கை வச்சு இப்படி ஏஞ்சிக்கும். போதுமா? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னா பெரிய இது மாதிரி நீ பேசுற. இப்ப சொல்லிட்டாரு, அவங்க அண்ணனே சொல்லிட்டாரு பாரு. இல்ல என்ன சொன்னீங்க? என்ன அநியாயம், இது பயங்கரமா போய் பேசுவாங்க போல் இருக்குது. என்ன கண்ணு மங்கி போச்சா சின்ன வயசுலயே உங்களுக்கு? நீங்க என்ன யார சொல்றீங்க? நீங்க மைதிலி சொல்றீங்களா இவ்வளவு சொல்றீங்களா? நயன்தாரால கலருங்க, இவெல்லாம் கருப்புங்க. அழகுதான், மூஞ்சி அழகுதான், ஆனா கருப்பு தானே. இப்பதாங்க கலரா. நான் சென்னை வந்துதான், சென்னை தண்ணியில குளிச்சுதான் கலர் ஆகி இருக்குது. அதான் அந்த கூவ தண்ணியில குளிச்சே பாருங்க கலர் ஆயிட்டா. அவ மர்ஜ் ஆயிட்டா, கூவத்தோட கூவமா மர்ஜ் ஆயிட்டா, அதனால கலர் ஆயிட்டா. நீங்க போகணும்னு சொல்லுங்க, எல்லா பக்கம் கூட்டிட்டு போறேன். அப்படிங்களா? பவன் சார் போலாமா? போலாம் வாங்க. நாளைக்கு காலையில் அப்படியே போயில சும்மா கதையெல்லாம் விடாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு மெயின் அப்பாயின்மெண்ட் இல்லைங்க. நீங்க கோயில அந்த வழியா தான் போறீங்க, அப்படியே பார்த்துட்டு போயிடுங்கன்றீங்களா? நம்மளே போய் பார்த்துட்டு போயிட வேண்டியதா? ஒரு அப்படியே பார்த்துட்டு போனீங்க. இன்னைக்கு இந்த பையன் தான் வரல கொடிவேரிக்கு. நாளைக்கு காலையில மல்லு கட்டணும் பாருங்க இதுங்க கிட்ட. அப்படியே இல்ல மைசூர் போனதுக்கு அப்படியே கொடுத்துருவா. ஏற்கனவே குளிக்கல 2 நாளா, இன்னைக்கும் குளிக்க மாட்டான். குளிச்சதுனால ஒரு வாரத்துக்கு குளிக்காம சுத்தலாம். போய் அவங்க அக்கா வீட்டுல மொத்தத்தையும் கழுவி விடுவான். கவுண்டமணி படத்துல செந்தில பொண்ணு கேட்டு வருவாங்க. கவுண்டமணி தங்கச்சிய செந்திலுக்கு தான் கட்டி கொடுப்பாங்க. ஆமாமா, கருப்பு கலர்ல போமே. பாத்ரூம்ல குளிச்சு தண்ணி வெளியே வருவாங்க. அது மாதிரி தண்ணி பாத்ரூம் வெளியே வரும்போது கட்டக்கரைன்னு வெளில போகுவா. சாயம் எடுத்து போய் டேய் பாரு கற்பா.